Tobacco use leads to cancer, heart attacks, lung disorders, and other deadly diseases. The characters shown in this film or program do not support the use of any type of tobacco products such as bidi, cigarettes, keni, zarda, etc., or their promotion in any manner. நாங்க ஒரு நாளைக்கு 50 நோயாளிகளை பார்க்கிறோம். மாசத்துக்கு 1000க்கு மேல ஆகுது. 80% நோயாளிகளுக்கு வாய் கேன்சர் வர காரணம் புகையில பழக்கமாகும். இது முகேஷோட கதை. நான் முகேஷ் 1 வருஷம் குட்கா தின்னேன். இப்ப வாய் கேன்சருக்கு ஆபரேஷன் செய்ய போறாங்க. பேச்சு வராம கூட போகலாம். சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. அவருக்கு வயசு 24. புகையில, வெத்தலை, குட்கா, பான் மசாலா எல்லாமே உயிரை பறிக்கும். நுரையீரல் பஞ்சு போன்ற மென்மையானது. இவற்றை நாம் முறையாக பராமரிப்பதில்லை. புகைப்பிடிக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டுதோறும் சேமித்து பார்த்தால் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுகிறது. இது மிகவும் கொடிய நோய் தரக்கூடியவை. மிகவும் கொடிய நோய். புகைப்பிடித்தால் புற்றுநோய் உண்டாகும். புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. ஆல்கஹால் கன்சம்ஷன் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மனசு பல நேரங்களில் இப்படித்தான். சில சிந்தனைகள் கனவு மாதிரி, நினைவுகள் மாதிரியும், ஏதோ ஒன்று வரப்போகுதுன்னு எச்சரிக்கப்படுற மாதிரி. ஒரு மழை பெய்ய போகுது. ஏதோ ஒன்று என்ன பின்தொடர்ந்துகிட்டு இருக்க. அது என்ன? யாரு? எல்லாரும் பார்த்து இறங்குங்க. என்னம்மா, நீ இன்னும் இறங்கலையா? என்ன அங்கிள், யானை இன்னும் வரலையே. அதுவா, யானைக்கு தண்ணி குடிக்கணும்னு தோணணும்ல, அப்பதானே வரும். யானை எப்ப தண்ணி குடிக்க வரும்? அது நீ அடுத்த தடவை வரும்போது. எங்களால அடிக்கடி இந்த மாதிரி வர முடியுமா சிவா? குழந்தைங்க வரும்போது யானைங்க இருக்காது, யானைங்க வரும்போது குழந்தைங்க இருக்க மாட்டாங்க. வா மீனா. ஒரு வகையில யானை வராம இருந்ததும் நல்லதா போச்சு. அடுத்த தடவையும் யானைய காட்டுறேன்னு இங்கேயே கூட்டிட்டு வரலாமே. இது என்ன 7-8 கிலோமீட்டர்ல முடிஞ்சிரும். தீம் பார்க் எல்லாம் பாக்கணும்னு சொன்னாங்கன்னா எங்களோட கதி அவ்வளவுதான். எங்களால முடிஞ்சதை செஞ்சுட்டு இருக்கோம். இவங்க ரொம்ப ஏழை குழந்தைங்க. ஏழைகளோட ஆசைகளுக்கும் ஒரு எல்லை உண்டு. சிஸ்டர், போலாமா? வாமா, சீக்கிரம் நடமா. வேகமா நடங்க.
இந்தாங்க. என்ன சிவா இன்னைக்கு சீக்கிரமே வந்துட்டேன்? இன்னைக்கு மஞ்சுவோட பிறந்த நாள் ஆச்சே, அவளுக்கு ஒரு புது ட்ரெஸ் எடுக்கணும். ராஜாவோட துணிக்கடை முன்னால அவ எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. ஒரு டீ சாப்பிட்டு போயேன். இல்ல வேண்டாம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் சண்டை போட ஆரம்பிச்சிருவா. பெரிய கோவக்காரியாச்சே, கிளம்பு. ஆமா. அண்ணா ஒரு பண்ணு கொடுங்கண்ணே. தரேன். நீங்கள் தான் கோயம்புத்தூர்லேருந்து வரீங்களா? ஆமாண்ணே, மேட்டுப்பாளையம் பக்கம். என்னப்பா இது? இதான் உங்க ஊர்ல 4 மணியா? என்னம்மா பண்றது, ட்ரிப் முடியணும்ல. ஃப்ளைட் ஒன்றும் இல்லையே, போட்டு தானே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, நான் என்னமோ ராக்கெட்னு நினைச்சேன். சண்டையெல்லாம் அப்புறமா போட்டுக்கலாம். போற வழியில ஒர்க் ஷாப் வேற போகணும். வா. இதோ இது நல்லா இருக்கா பாருங்க. அப்பா இது நல்லா இருக்கா? ரொம்ப அழகா இருக்கு, சரியான மேட்சிங். உன்கிட்ட யாராவது கேட்டாங்களா நீயா என்னோட அப்பா? அப்பா இது நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா, உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்க. பேக் பண்ணுங்க. இதே மாடல்ல இன்னொன்னும் வேணும், இதே கலர்ல. வேற கலரா பார்க்கலாமே, நல்ல ஃபேஷனா. எங்க ஃபேஷனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவங்கிட்ட சண்டை போடாதம்மா, அவனுக்கு எதுவும் தெரியாது. புது பையன் சிவாண்ண, வேலைக்கு சேர்ந்து 4-5 நாள் தான் ஆகுது. அதான் இத பாரு தம்பி, அதே மாடல் அதே கலர். சிட்டி பொண்ணுங்கெல்லாம் காலேஜுக்கு ஜீன்ஸ் தான் போடுவாங்களாம். ஏன் உனக்கும் ஜீன்ஸ் வேணுமா? நல்லா சொன்னீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஒரு சுடிதாருக்காக உங்ககிட்ட எவ்வளவு கெஞ்சினேன்னு எனக்கு தானே தெரியும். நம்ம மனசு தான் நம்ம வேஷம், பெரியவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. டேய் நில்றா, எங்கடா ஓடுற? நில்றா. டேய் எங்கடா ஓடுற? டேய் என்னடா என்ன? நான் இல்ல சார், அவனுக்கு தான். சும்மா பேர் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல நீ வண்டியில. சரி ஓகே, நீங்க சொன்னா ஏறாம இருக்க முடியுமா? இன்னைக்கு தான் ஊருக்கே வந்தேன், அதுக்குள்ள லாக்அப் பார்க்கணுமா? ஏறா ஏத்தி அவனுங்க. டேய் சும்மா பேசிட்டு இருக்க, சீக்கிரம் ஏறா. அது நம்ம ஊர் தலைவர் பையன் முருகன் தானே? சுந்தர் செத்த உடனே ஊரை விட்டு போனான். பாம்பேல வேலை செஞ்சுட்டு இருந்தான். வந்து இறங்கின உடனே ஆரம்பிச்சிட்டான். ஓசியில கிடைக்குதுன்னு ஓவரா அடிச்சா இப்படிதான் ரோட்ல கிடக்க வேண்டி இருக்கும். சொன்ன பேச்ச கேட்காம வண்டி எடுத்து ஓட்டி என் இடுப்ப உடைச்சிட்டா. என் பேக் எங்க 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 போச்சு? அதோ இருக்கு. இப்படி ஓகே ஓகே, இப்படி இப்படி பல்ல திருப்பு. ஐயோ, அட சிவனே, எப்படி இருக்கீங்க? பார்த்து எப்படி நாள் ஆச்சு? அட கடவுள சிவண்ணே, நான் திரும்பி வந்துட்டேண்ணே. ஏன் திரும்பி வந்த?
நம்மளால ஊரை பிரிஞ்சு இருக்க முடியலண்ணே. 1 வருஷம் பல்ல கடிச்சு பொறுத்துக்கிட்டேன். கொஞ்சம் பெரிய ஆளும் கூட இருந்தேன், அதான் நிம்மதி. அங்கேயும் நம்ம வேலை என்னமோ இதுதான். ஆட, நீ இங்கதான் இருந்தியா? எங்க போயிட்டேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸ்டேஷன்ல இருந்து இப்ப வெளியே வந்த. நானும் அப்ப டவுன்ல தான் இருந்தேன் நீ சண்டை போடும்போது. அது வந்து சிவான நம்ம ஊரை சுத்தி பார்க்க வந்தானுங்கன்னா வந்து போட்ல ஒரு ரவுண்ட் எல்லாம் அடிச்சு சந்தோஷமா இங்க இருந்து திரும்பி போயிடணும். கரெக்ட் தானே? அதை விட்டுட்டு பார்ல போய் பேரர் பசங்களோட தலையை உடைக்க பார்த்தானுங்கன்னா நீங்களே சொல்லுங்கண்ணே, நாமெல்லாம் இங்க இருக்கும்போது அப்படிலாம் முடியுமா? முருகா, நாங்க காலையிலேயே வந்துடுறோம். 2 வண்டி தூக்க வேண்டி இருக்கு. நீ பாட்டு படுத்து தூங்காதன்னா. ஓகே, எடுறா வண்டிய. அப்போ நாம போய் படுக்கலாம். நானும் போறேன். தூங்கணும். காலையில கொஞ்சம் வேலை இருக்கு. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, கும்முன்னு ஏறுறது கிக்கு எனக்கு. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, கும்முன்னு ஏறுறது கிக்கு எனக்கு. அட சிவா, நீயா? நான் உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். வேலைக்கார பையன் தான் சொன்னா நீங்க குவார்டர்ஸ்ல இருக்கீங்கன்னு. ஏன் நிக்கிற? உட்கார். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் சார், நிக்கிறேன். குவார்டர்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு 2-3 நாளா எங்கிருந்து வருதுன்னே தெரியல. ராத்திரியானா புலிங்க தொல்லை. பயத்துல தூங்கவே முடியல. என் பேர குழந்தைங்க வேற வந்திருக்கு. அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான் ஒரே கவலையா இருக்கு. ஆமா, என்ன சிவா காலையிலே வந்திருக்க? அது நான் உங்ககிட்ட முன்னாடியே அதை பத்தி சொல்லியிருந்தேன். அந்த லோன் விஷயம் பிஎஃப்ல இருந்து தானே? பேப்பர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்க, வந்துடும். என்ன உனக்கு பணத்துக்கு இவ்வளவு தேவை? பிஎஃப்ல இருந்தெல்லாம் பணத்தை எடுக்கணும்னா அது பொண்ணு +2 முடிச்சிருக்கா, ரிசல்ட் வரப்போகுது. அடுத்ததா திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜில் சேர்க்கலான்னு. அங்க போனா என்ட்ரன்ஸோட கோச்சிங்கும் கிடைக்கும். என்ன உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு? அப்ப நான் புறப்படுறேன் சார். சரி. ஆமா, யார்கிட்ட இந்த போன்? இந்தா. ஞாயிற்றுக்கிழமையா இருந்தா ஆள் என்னமோ கம்மியா தான் இருக்கு. ஹைவேல ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி பிளாக் ஆயிருக்கான். ஏய், வண்டி ஆஃப் பண்ணு. இறங்குடா. அண்ணா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஏய், இறங்க சொன்னா இறங்கணும், புரியுதா? அண்ணா, டியூவை அடுத்த மாசம் கட்டிடுறேண்ணே. இப்போ நான் ஃபீல்டுக்கு போகணுண்ணே. நீ போ, ஆனா டியூவை கட்டி நீ வண்டி எடுத்துட்டு போனா போதும், புரியுதா? அண்ணா போடா. டேய், ஏறா. முருகன் வேலையை ஆரம்பிச்சிட்டான். அண்ணா, வண்டி இருந்தா தானே வேலைக்கு போக முடியும். அண்ணா 2 டீ போடுங்க. சரிப்பா. சுகர் இல்லாம. அண்ணா இந்தாங்கண்ணா. சிவானே, சீக்கிரம் வாங்க. ஞாபகங்களை எப்போவுமே அழிக்கலான்னு நினைக்கும் போது அது திரும்ப திரும்ப கண்ணு முன்னாடி வரும். சில முகங்கள் இருக்கு, ஒரு நிமிஷம் போதும். எவ்வளோ பெரிய கூட்டத்திலே அதை கண்டுபிடிக்க முடியும். அன்னைக்கு என் மனசு சொல்லிச்சு, வாழ்க்கை திரும்பவும் கண்டிப்பா வழி மாற போகுதுன்னு.
விழிரண்டினிலாலோலம் கனிமொழிகளின் தாளலயம் ஒன்று போல தெய்வம் தந்த பொன்னின் சிலையன்றோ கலையன்றோ விழிரண்டினிலாலோலம் கனிமொழிகளின் தாளலயம் ஒன்று போல தெய்வம் தந்த பொன்னின் சிலையன்றோ கலையன்றோ இதயம் என்றும் குளிரும் கிளி கொஞ்சும் நாதம் குரலோ இருளின் ஒளியின் தளிராய் விரல் நுனியில் பிடித்தார் பாதமலர்கள் குலுங்கும் அழகியலின் தாளமா இரு தோளில் உலகினை காணும் சுகம் தேனின் இன்பமா இளநிலவும் பொழியும் சாரல் பூவேனி பூங்காயோ விழிரண்டினிலாலோலம் கனிமொழிகளின் தாளலயம் ஒன்று போல தெய்வம் தந்த பொன்னின் சிலையன்றோ கலையன்றோ அலையும் முகிலின் நடுவே வரும் வட்ட நிலவினை போலே விலகும் மலையின் நடுவே வரும் ஓடம் இதுதான் மிதம் வீசும் காற்றில் நீங்கள் பனி நீராய் சிரித்தே பொன் வெயிலும் இனியும் வருமா நிழலிங்கே தோணுமா இளநிலவும் பொழியும் தூரப் பூவேனி பூங்காயோ விழிரண்டினிலாலோலம் கனிமொழிகளின் தாளலயம் ஒன்று போல தெய்வம் தந்த பொன்னின் சிலையன்றோ கலையன்றோ விழிரண்டினிலாலோலம் கனிமொழிகளின் தாளலயம் ஒன்று போல தெய்வம் தந்த பொன்னின் சிலையன்றோ கலையன்றோ அக்கா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. எழுந்துருமா, மெதுவா எழுந்துருமா, எழுந்து உட்காரு. இந்த மெதுவா மெதுவா மெதுவா. என்னம்மா ஆச்சு? எனக்கு எப்ப பார்த்தாலும் இங்க வலிக்குது. அது அது நான் உனக்கு இப்ப சாக்லேட் கொடுத்தல, அதான் செல்லம். அப்ப மஞ்சு அக்காக்கு மட்டும் ஏன் சாக்லேட் கொடுக்கல? அது
அப்பாவுக்கு நீனா ரொம்ப பிடிக்கும்டா செல்லம், அதனால தான். மஞ்சாக்காக்கு மட்டும் சாக்லேட் கிடைக்கவே இல்லைல்ல. நீ லேட்டா வருவேன்னு நினைச்சேன். என்ன விஷயம்? குழந்தைங்க இன்னும் எழுந்துக்கல, நீ கொஞ்ச நேரம் இங்க இரு. நான் அதுக்குள்ள இந்த துணியை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். நேத்துக்கே கொடுக்குறேன்னு சொன்னேன், மற்றவங்களா இருந்தா சொல்லிக்கலாம். ஆனா அந்த எஸ்ஐ ராஜகோபால் இருக்காரு, கொடுக்கலன்னா கடிச்சு கொதறிடுவாரு. நீங்க போயிட்டு வாங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் உன் பாட்டி கிட்ட சொல்லு, போலீஸ்காரங்க துணியை துவைக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா துவைக்க சொல்லு. அடிச்சு துவைச்சு பட்டன் எல்லாம் உடஞ்சு போச்சு. நான் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. அடிச்சு துவைச்சாதான் அழுக்கு போகும்னு பாட்டி சொல்றாங்க. அப்படி துவைச்சா அப்புறம் போலீஸ்காரன்ட்ட அடிதான் வாங்கணும், போனஸா திட்டு வேற கிடைக்கும். அப்பாவோட மாயா குட்டி எழுந்திருச்சா? அது சரி, மஞ்சு எங்க? அவ சோம்பேறி தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்படியா? அப்ப மாயா குட்டி தான் என்னோட சமத்து குட்டி. நீங்க எங்க போறீங்கப்பா? சார், குட் மார்னிங் சார். இது துவைச்சது, இது தச்சது. சரிம்மா. சரி. சார் வந்துட்டீங்களா? துவைக்கிறது தைக்கிறது இதெல்லாம் ஒண்ணு சேரும் போது ரொம்ப டைம் எடுக்கும். நீ எப்ப கொண்டு வருவேன்னு உனக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கணும் இல்ல? இல்லங்க, என் பொண்ணுக்கு நேத்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. எல்லாத்துக்கும் ஒரு காரணம். இனி என்ன, அவன் இஷ்டத்துக்கு செய்ய வேண்டியதான். ஒண்ணுக்கும் உதவாத தருதலைங்க. என்னாச்சு? என்ன ஆகணும்? இன்ஸ்பெக்டர் கோவப்படுறதுக்கு இன்னைக்கு ஒரு காரணம் இருக்கு. ஸ்பிரிட் லாரியை தவற விட்டுட்டாரு. குறைஞ்சது 6 மாசம் சஸ்பெண்ட் ஆவார்னு நினைக்கிறேன். அப்படியா? எஸ்பி கூப்பிட்டு கத்திக்கிட்டு இருந்தாரு. 4-5 நாள்ல சஸ்பென்ஷன் பேப்பர் அடிச்சு கைக்கு வந்துடும். கதை முடிஞ்சுது. மொத்தம் 1.5 கிரவுண்டு இல்ல? ஆமா சார். ஒரு 1.5 லட்சம் வரைக்கும் தரலாம் மேக்ஸிமம். என்ன? சரி சார். அப்பா, என் வண்டியோட வீல் ரிப்பேர் ஆயிடுச்சு. நான் சரி பண்ணி தரேன், கொஞ்ச நேரம் இருக்குமா? இதுல யாரு? இவதான் சார். ஸ்கூலுக்கு போகாம 2 பேரும் விளையாடிட்டு இருக்கீங்களா? சனிக்கிழமை எப்படி எங்கள் ஸ்கூல் இருக்கும்? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. பெரிய ஆளுங்க தான். இந்த சின்ன வயசுல இப்படி எல்லாம் நோய்ங்க வந்தா என்னதான் செய்ய முடியும்? ஊர்ல எங்க வீட்டு பக்கத்துலயும் ஒரு குழந்தை இருக்கு. அதுக்கு ஹார்ட்ல தான் ப்ராப்ளம். இப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு வராது நோயே இல்லை. வாழ்வில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு டாக்டர் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளாவே மூச்சு திணறலும் அதிகமாவே இருக்கு. அதை பார்க்கும்போது உயிரே போயிடுற மாதிரி இருக்கு. எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. நான் கிளம்புறேன். சார், பதினாலாம் தேதின்னு சொல்லியிருக்காங்க ஆபரேஷன். அட, அதுக்கு இன்னும் 2 வாரம் இருக்குல்ல. நீங்க திங்கக்கிழமை அன்னைக்கு பேங்க்குக்கு வாங்க. 4-5 நாள்ல எல்லாம் சரி பண்ணிடலாம். என்ன, ஓகேவா? சரி சார், வரேன்.
என்ன சார் என்ன வேணும்? 1/2 கிலோ வெண்டைக்காய். சரி. என்னம்மா வேணும்? அப்பா தக்காளியும் வாங்குங்கப்பா. 1 கிலோ தக்காளி. சரி. தக்காளி எதுக்குன்னு தெரியுமாப்பா? தக்காளி கூட்டு வைக்கிறதுக்கு. அது மஞ்சு அக்காவோட புருஷன் அவங்களை அடிக்கும் போது அவர் எரியறதுக்கு. ஏய் அப்படியா மாயம்மா? நாம ஒரு காரியம் பண்ணலாமா? கொஞ்சம் உருளைக்கிழங்கும் வாங்கிக்கலாம். மஞ்சு அக்கா புருஷனை உருளைக்கிழங்கால அடிக்கலாம். நானே எரியட்டுமாப்பா? தாராளமா எரியுமா. அப்புறம் 1 கிலோ மஞ்சு புருஷன். இந்த உருளைக்கிழங்கு. என்னம்மா என்ன வேணும்? ரிப்பன். என்ன கலர் வேணும் சொல்லு. எல்லோ. வாங்க எல்லாரும் கூட்டு. சரிங்க சார். சார் ஊட்டி இருக்கிற எதா இருந்தாலும் சரி, கடையோ குடோனோ எல்லாத்தையும் திறந்து பாருங்க சீக்கிரம். ஓகே சார். ஏய் தட ஓடு. ஓ தல. ஏய் வெளிய வா. இப்படி வாடா. ஏய் தோரா சீக்கிரம். ஏய் என்ன பண்ற? இப்படி வா. உள்ள யாராவது இருக்காங்களா? ஏய் யாரோ வந்தாங்களா? சொல்லு. ஏய் சந்துரு, என்னடா அங்க பிரச்சனை? அந்த லாரன்ஸ் தப்பிச்சிட்டானா? எந்த லாரன்ஸ்? அதான் அந்த கேரளாக்காரன். ஓஹோ. 4 கொலை 2 கற்பழிப்பு. அது நம்ம ஊர் கேஸ். கேரளால இன்னும் நிறைய கேஸ் இருக்காமா. ஆளு மலையாளியா? அப்பன் தமிழ் இல்ல, அம்மா தமிழ், அப்பா மலையாளி. ஊர் தேனி பக்கம். சரியான பைத்தியக்காரன். இவன் எப்படி இங்க வந்தான்? ஹைவே போலீஸ் கிட்ட வசமா 2 வாரத்துக்கு முன்னாடி மாட்டிக்கிட்டான். அன்னைக்கு 2 போலீஸ்காரங்களை குத்திட்டான். பேப்பர்ல கூட வந்ததே. இப்ப கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது தப்பிச்சிட்டான். மஞ்சுமா இந்த கஷாயத்தை குடிங்க. எழுந்துருங்க. மெதுவா எழுந்துருங்க. என்னப்பா மஞ்சு அக்காக்கு சாக்லேட் கொடுத்துட்டீங்களா? இல்லம்மா, இது கொஞ்சமா கஷாயம். சளி பிடிச்சிருக்குல்ல, சுக்கு கஷாயம் சாப்பிட்டா சரியா போயிடும். போதும்பா. சரிம்மா, நீ படுத்துக்க. படுத்துக்க. சிவா, இதாங்கக்கா. இந்தாடி. பேங்க்காரங்க வந்தாங்களே, என்னாச்சு? கொடுத்துருவாங்களா? அது நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. ஈஸ்வரா, என் குழந்தைய நீதான் காப்பாத்தணும். டேய் பரதேசி, நில்லுடாங்க. அவனும் அவன் மூஞ்சியும். அடியே, வழியில போற வர பொறுக்கி பசங்களை எல்லாம் பார்த்து இழிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, கரண்டிய பழுக்க காய்ச்சி வச்சு இழுத்துருவேன். ஐயோ பாட்டி, நான் அவனை பார்க்கவே இல்ல. எல்லாம் எங்களுக்கு தெரியும்டி. அப்பா, நானும் அவங்க கூட காத்தாடி விட போகட்டுமா? அதுக்கு என்ன, நீ என் கூட வாடி செல்லம். மஞ்சு எங்க? அவளையும் கூட்டிட்டு வா. இல்ல, அவ வேண்டாம், அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அப்படியா? அப்ப நாங்க கிளம்புறோம். நீ வாமா. இந்தா ராமு. ஏண்டா உன் பொண்டாட்டி நீ கூப்பிட்டு வரலையா? எதுக்கு கொண்டு வரணும்? அவளை பார்த்தாலே எங்கள் அம்மா சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஏண்டா உங்க அம்மாவை பார்த்தா பாவமா தெரியல உனக்கு? ஊரில் உள்ளவங்களுக்கு நல்லவங்க தான், ஆனால் வீட்டில் இருக்கிறவங்கள அவங்களுக்கு பார்த்தாலே பிடிக்காது. சரி, நான் புறப்படுறேனே. அந்த மேகலக்கா வீட்டில் ஒரு ஊஞ்சல் கட்டிதாருன்னு சொல்லியிருக்கேன். கடவுளே, நீதான் என் பிள்ளைய காப்பாத்தணும். டேய், என்னடாச்சு?
ராஜா அண்ணன் மரத்துல இருந்து விழுந்துட்டாராம். எப்போ? எந்த இடத்துல? மேகலாக்கா வீட்டு தோட்டத்துல. டேய் இருடா. மாயாவை பாத்தியா? துணி துவைக்கிற இடத்துல ரமணியக்கா கூட இருக்கா. ஐயோ எனக்கு இதெல்லாம் என்னடி பண்ணுவேன்? அவனுக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாதீங்க. தலையில பலமா அடிபட்டிருக்கா. ஆபரேஷன் அது இதுன்னு டாக்டருங்க என்னென்னமோ சொல்றாங்களே. நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல. கடவுளே. பாட்டி எங்க சிவண்ணே? அதோ அங்க இருக்காங்க வெராண்டால. அம்மாடி மாயாவை காணுமே, எங்க? அவ பாட்டி கூட அப்பவே வந்துட்டாளே. ஐயோ என்ன விட்டு போயிட்டியடா. எனக்கு இனிமே யாருடா இருக்கா? ஐயோ என் பிள்ளை என்ன விட்டு போயிட்டா. அம்மாடி அம்மாடி மாயா மாயா அம்மாடி மாயா மாயா அம்மாடி மாயா அம்மாடி சத்தம் போடக்கூடாது, ஒச்ச வேண்டாம். நீங்க யாரு? இது எதுக்கு? சும்மா ஒன்னும் இல்ல, കുറച്ചു நேரம் இங்க வெயிட் செய்யணும். ராத்திரி ஆகணும். அப்போ போம் 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 எனக்காக ஒரு வண்டி வரும், அதுல போகணும். எஸ்கேப்! தூர 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 தூர. போலீஸ் பார்க்க கூடாது, பார்த்தா பிடிக்கும். பிடிச்சா கோர்ட்டு கேஸ்னு ஒரே தொல்லை. மறுபடியும் தப்பிக்கணும் இல்லையா? நீங்க லாரன்ஸ் தானே? தெரியுமா? எப்படி தெரியும்? உனக்கு எப்படி என்ன தெரியும்? நீ போலீஸா? இல்ல. பின்ன யார் நீ? நான் தையல்காரன், டெய்லர். அப்படியா? அப்ப நீ எனக்கு ஒரு புது சட்டை தச்சு தருமோ? பார் 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 பார், ஒரே சலியா இருக்கு. சார் தச்சு தருவீங்களா சார்? ஷேவ் பண்ணணும், அப்புறம் புது சட்டெல்லாம் போட்டு கல்யாண சக்கம் போல. அம்மாடி மாயா, அம்மா ஒய்யால உட்காந்து பேசலாம்ல. அம்மாடி மாயம்மா.
விழிச்சு? மாயா உட்கார். எந்த விழிச்சு? மாயா மாயா பொண்ணுன்னா அவதாயா, அல்வா மாதிரி வரும். பாவம் 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 வண்டியில் அவள் வரும், எனக்கு வேண்டி எஸ்கேப். அப்புறம் அவள்கிட்ட கூட எத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? மாயா 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 நினைச்சாலே புள்ளரிக்குதே. என்னோட பொண்ணு, அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவளுக்கு மருந்து கொடுக்கணும். யோ, என்ன மருந்து? பெரிய மருந்து? நான் உன் காலை பிடிக்கிறேன், அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை என் பொண்ணு. யோ, என்னையா நீ? பாப்பா விளையாடுறியா? சும்மா பாப்பா பிரதலாய்க்கு விளையாடுது. இதை வச்சுக்க, மருந்து வீட்டில் இருக்கு, நான் போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன். இல்லைன்னா என் பொண்ணு இறந்து போயிடுவா. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. எப்பறம் உன்னை விடுறது? நீ போய் போலீஸ் கிட்ட சொன்னா என்ன பிடிப்பாங்கல்ல, மறுபடியும் நான் ஜெயிலுக்கு போறேன். அதுக்கு பயந்தானடா உன் குட்டியை நான் எங்க வச்சிருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு, ராத்திரி மாயா என் ஆள் வரும், அப்புறம் எஸ்கேப். அப்புறம் நீ போ, தாராளமா போ. இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்ற பொண்ணல்லே, அணங்காதிரி. விளையாடக்கூடாது, சொன்னா கேட்கணும். என்ன அம்மாடி, உட்காந்து பேசலாம்ல.
சிவா, கொன்னுட்ட சார். அவன் என் பொண்ண நான் கொன்னுட்டேன் சார். நீ அழாதடா, நான் இப்ப வரேன். துப்பாக்கிங்க. நீ பயப்படாத. வழக்கு விசாரணை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனா நீ போயிடணும், இந்த ஊரை விட்டே போயிடணும். நீ இங்கேயே தங்கியிருந்தனா என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியே தெரிஞ்சிடும். கோர்ட்டு, ஜெயில்னு நீ கண்டிப்பா மாட்டிக்குவ. இறந்து போனவன் குழந்தைய பத்தி கூட கேட்கக்கூடாததெல்லாம் கேட்க வேண்டியிருக்கும். அந்த லாரன்ஸ் அந்த அளவுக்கு கொடூரமானவன். நான் எங்க போவேன்? அதெல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்றேன். கொஞ்ச நாள் எங்கேயாவது ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அங்க தங்கிடு. அதுக்குள்ள நான் உன் வீடை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். அதுக்கப்புறம் எங்கேயாவது போய் உன் வாழ்க்கையை பார்த்துக்க. ஆனா நீ உடனே போயிடணும், இன்னைக்கு ராத்திரிக்குள்ள. நான் இந்த ராத்திரி நேரத்துல விடிஞ்சிருச்சுன்னா என்னால கூட உன்னை காப்பாற்ற முடியாம போயிடலாம். சின்ன துரும்பு கிடைச்சா கூட போலீஸ் நான் உன்னை கண்டுபிடிச்சிரும். பயப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என்னோட ஆள் ஒருத்தனை உன் கூட நான் அனுப்பி வைக்கிறேன். ஆனா சார், நான் என் பொண்ண எங்க எப்படி? இறந்து போனவளை பத்தி கவலைப்பட்ட பிரயோஜனம் இல்லை. இன்னொரு குழந்தை இருக்குல்ல, அவளுக்காக நீ வாழணும்ல. ஆண்டனி, ஞாபகம் இருக்கு இல்ல? எப்படி மறக்க முடியும்? ஆண்டனி, உள்ளவா உட்காரு. இல்ல, நான் மத்தியானமே வந்துட்டேன். சீக்கிரம் போனோம். டெய்லர் சிவன்னு கேட்டா இங்க யாருக்கும் தெரியல. ஒவ்வொருத்தங்க சொல்லி ஒவ்வொரு வழியா சுத்திட்டு இருந்தேன். என் வண்டி வேற ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் இவ்வளவு லேட்டு. என்ன திடீர்னு வந்திருக்க? உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு ராஜகோபாலன் சார்.
ஏதோ டாக்குமெண்ட் பண்ணணுமா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில். என்ன டாக்குமெண்ட்? ஏதோ லேண்டு மேட்ரு. சார் பெருசாக எதுவும் சொல்லலை, கூட்டிட்டு வர சொன்னார். அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, இல்லைன்னா நேராகவே வந்திருப்பாரு. காலையில் போனால் சாயந்தரமே வந்துடலாம், நானே கொண்டு வந்து விட்டுறேன். அப்போ நான் கிளம்புறேன். லாட்ஜில் கேட்டு பூட்டிட்டாங்கன்னா நான் ரோட்டில் தான் படுக்கணும். காலையில் ரெடியாகி வந்துடுங்க 9 மணிக்கு. நான் காத்திருக்கேன். இந்த டீயை குடி. அண்ணா எனக்கு ஒரு டீ போடுங்கண்ணே. தரேன். என்ன சிவா காலங்கர்த்தால? கொஞ்சம் பக்கத்து ஊர் வரைக்கும் போக வேண்டியது. ஓஹோ, டீ சாப்பிட்றியா? இந்த எப்படி? ஓ, மறுபடியும் பொட்டலாம் ஆரம்பிச்சிட்டானா? நீங்க வெளியூருக்கா? இருட்டுறதுக்கு முன்னாடி வந்துடுவேன். மஞ்சுவை பார்த்துக்க சொல்லி உங்கள் வீட்டில் தான் விட்டு வந்துருக்கேன். நல்லதாக போச்சு. கொஞ்ச நாளாகவே அவளை பார்க்க முடியலன்னு என் பொண்டாட்டி சொல்லிக்கிட்டே இருந்தா. நீ கிளம்பு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சிவா வா. உள்ளவா சிவா. உட்கார். இருக்கட்டும் சார். அட உட்காரு. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் என்னையா போலீஸு. உட்காரு. அப்புறம் நல்லா இருக்குல்ல சிவா? உன் பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. இந்த வருஷம் தான் காலேஜுக்கு போறா, ஃபர்ஸ்ட் இயர். குட். சார் உங்க கழுத்துக்கு அது ஸ்பாண்டிலைட்டிஸ். இருந்தாலும் எப்போது இதை போட்டுக்கிட்டு இருக்குது ஒரே கஷ்டம். ப்ரெஷரு சுகர்னு எல்லாம் வந்துருச்சு. இல்ல எனக்கு வேண்டாம் சார், நான் இதை சாப்பிட்றதில்ல. பரவாயில்ல சிவா, எனக்காக, என்னோட சந்தோஷத்துக்காக இந்தா. மாடி ஃபுல்லா எலியா இருக்கு. அங்க யாரும் போறதில்ல. எப்பாவது தான் இங்கே வருவோம். பண்ண வீடு இல்லை, அம்மா இறந்ததுக்கப்புறம் அடிக்கடி இங்கே வரதில்லை. எப்போதாவது நானும் என் ஒய்ஃபும் வந்து இங்கே ஒரு 2 நாள் தங்கிட்டு போவோம், அவ்வளோதான். சார் உங்கள் ஒய்ஃபு வீட்டில் இருக்கா. 2 நாளாக கொஞ்சம் அவளுக்கு ஃபீவர். இல்லைன்னா அவளும் கூட வந்திருப்பா. சார் என்ன கூப்பிட்டது ஏதோ இடத்தோட மேட்டர்னு ஆண்டனி சொன்னார். நம்ம பழைய லைப்ரரி பக்கத்தில் ஒரு 10 கிரவுண்டில் ஒரு இடம். அது சர்வீஸில் இருக்கப்போ வாங்கினது. இப்போ ஒரு 10-30 லட்ச ரூபாய்க்கு போகும். அதை நான் உன் பேரில் ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். எதுக்கு? எஸ்ஐ ராஜகோபாலா இருந்தனா இப்போதைக்கு ரிட்டையர்ட் டிஎஸ்பி. நிறைய தப்பு தண்டா பண்ணியிருக்கேன். நான் செஞ்சதுலேயே பெரிய தப்பு உன் விஷயத்துல தான் சிவா.
ஸ்டார்ஸ், ப்ரமோஷன், சல்யூட், நற்சேவைக்காக போலீஸ் மெடல் வேற. ரவுடி லாரன்ஸை சுட்டது நீ. ஆனா பேரும் புகழும் சம்பாதிச்சதெல்லாம் எஸ்ஐ ராஜகோபால். உண்மையை சொல்லணும்னா நான் உன்னை ஏமாத்திட்டேன் சிவா. சஸ்பெண்ட் ஆகிற நிலைமையில இருந்த எனக்கு தப்பிக்கிறதுக்காக கிடைச்ச ஒரு சான்ஸ் தான் அந்த லாரன்ஸ். ஒரு எஸ்ஐயால் செய்ய முடியாததை ஒரு சாதாரண டெய்லர் செஞ்சுட்டான்னு யாராவது சொன்னா அதை சகிச்சிக்க முடியாது. அதனால தான் அப்படி செஞ்சிட்டேன். அறுபதாவது பிறந்த நாள் அடுத்த மாதம் வருது. வயசாகும் போது தான் செஞ்ச தப்பெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அதுக்கு தான் இந்த ஒரு பரிகாரம். அந்த 10 கிரவுண்டு 3 மணிக்குள்ள ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய் சேரணும். அதுக்கு முன்னால் உன் கூட மனசை விட்டு பேசணும்னு தோணுச்சு. என்ன சிவா, இது கூட நான் செய்யலைன்னா எப்படி? நீ ஒரு ரவுடியை சுட்டதுனால எனக்கு கிடைச்ச பிச்சை தான் இந்த பேரு, அவார்டு, இதெல்லாமே. அப்படி இருக்கும்போது உனக்காக இதை கூட நான் செய்யலைன்னா எப்படி? அன்னைக்கு என்னோட சர்வீஸ் ரிவால்வரை வச்சு அந்த ரவுடி லாரன்ஸை சுட்டது நீதானே சிவா? சொல்லு சிவா. யாரு யாரு சுட்டது சார்? நீங்க என்ன சொல்றீங்க? நான் இது வரைக்கும் துப்பாக்கி என் கையால தொட்டதில்ல. ஹே சிவா, என்ன நீ சும்மா என்கிட்ட எப்படி பேசுற? நீதானே அவனை சுட்ட. என்ன சார் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? சுயநோட தான் பேசுறீங்களா? என்ன உளற? சிவா, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. நீதானே அவனை சுட்ட. என் கண்ணால நான் பார்த்தேன். என்ன சார் சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் யாரையும் சுடவே இல்லை. நீங்க ஓவரா குடிச்சிருக்கீங்க, அதான் உளறீங்க. ஒரு ஃபுல் பாட்டில் சரக்க ராவா அடிச்சாலும் பர்ஃபெக்டா இருப்பான் அந்த ராஜகோபால். நீ என்ன விளையாடுறியா? சொல்றா, நீதானே லாரன்ஸை சுட்ட? சொல்ல போறியா இல்லையா? என்கிட்டயே போய் சொல்றியா? உண்மையை சொல்லுடா. நீதானே லாரன்ஸை சுட்டு சொல்லு. தைக்கிறது, தேய்க்கிறது, அப்புறம் துவைக்கிறது, அதான் என் வேலையா இருந்தாலும் நான் வாழ்ந்தது கொஞ்ச நாளைக்கு போலீஸ்காரங்க கூட தானே. ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் தெரிஞ்சிடும் அது எலியாலையா இல்ல மனுஷனாலையான்னு. அவன் இருக்கான் மாடிக்கு மேல. கரெக்ட் தானே சார்? யாருமே ஏறி போகாத மாடிப்படியில சிலந்தி வலைகள்லாம் அருந்து போகாது சார். துப்பாக்கியால் சுடப்பட்டு 12 வருஷமா கோமாவில் இருந்த கிரிமினல் லாரன்ஸ் ஆஸ்பத்திரியில் இருந்த போலீஸை ஏமாத்தி தப்பிச்சிட்டான். தனக்கு உடம்பு சரியாயிடுச்சுங்கிறத லாரன்ஸ் தனக்கு வைத்தியம் பார்த்த டாக்டருங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டா. 2001 வருஷம் போலீஸ்காரங்க கிட்ட இருந்து அவன் தப்பிச்சு போற வழியில இன்ஸ்பெக்டர் ராஜகோபால் சுட்டுதான் அவனுக்கு இந்த நிலைமை வந்துடுச்சு. இப்போ அவனுக்கு கேட்கணும்ல சார், நான் தான் அவனை சுட்டேன்னு. அதுக்கு எனக்கு ஒரு 10 கிரவுண்டு லஞ்சமா கொடுக்குறீங்க. எல்லாமே நாடகம், அப்படிதானே சார்? என் மகளோட குழந்தை, 7 வயசு, என் நெஞ்சில் ஏறி விளையாடின குழந்தை. அவன் இப்போ
லாரன்ஸோட கஸ்டடியில். ஒரு காலில் ஒரு சின்ன பிரச்சனை உள்ள குழந்தை. அதுக்காகத்தான் டாக்டர் பார்க்க கூட்டிட்டு போயிருந்தேன். கொஞ்சம் அசந்த நேரத்தில் அவன் லாரன்ஸ் பொண்ணு அழுதுகிட்டே இருக்கான். என் வீட்டில் யாருக்கும் தெரியாது. அவனோட புருஷன் கனடாவில் இருக்கான். அவனுக்கு கூட இதை சொல்லல. என் பேர குழந்தைய காப்பாத்தணும் சிவா. நான் அவன்கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன் லாரன்ஸ் கிட்ட. அவனை சுட்டது நான் இல்லை, நீ தானே சொன்ன. ஆனா அவன் நம்ப மாட்டாங்கிறான். இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் லாரன்ஸை சுட்டது எஸ்ஐ ராஜகோபால் தானே. ஆனா அவன் சொன்னான். நான் நம்புறேன். ஆனா அதை சிவாவாயால சொல்ல கேட்கணும்னா நீ சொன்னா அவன் என் குழந்தைய விட்டுறான்னா அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி எல்லாம். எனக்காக சொல்லு சிவா, அவனை சுட்டது நீதான்னு. அப்பதான் என் பேரனை காப்பாற்ற முடியும். சார், நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கேன். இறந்து போன என் மாயாவை தோளில் போட்டுக்கிட்டு அன்னைக்கு ராத்திரி யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம இந்த ஊரை விட்டு போனவன்னா ஒரு அனாதை மாதிரி என் பொண்ணுக்கு நான் தகனம் செய்ய வேண்டியதாயிடுச்சு. அன்னைக்கு நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டேன். ஆனா இப்போ சார், நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க ஒரே ஒரு பொண்ணு இருக்கால்ல, அவளுக்காக நீ வாழணும்னு. நான் வாழணும் சார். என்னோட பொண்ணுக்காக நான் வாழ்ந்தே தீரணும். நீங்க சொன்னது மாதிரி அவனை சுட்டது நான் தான் அவனுக்கு தெரிஞ்சா எனக்கு தெரியும் சார். அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க முடியாது. ரிட்டையர்ட் ஆயிட்டாலும் நீங்க கூப்பிட்டா ஓடி வருவாங்கல்ல உங்க போலீஸ்காரங்க, அவங்கள வச்சு பார்த்துக்குங்க சார். என்ன விட்டுருங்க. ஒரு கிரிமினல் மாத்திரமா இருந்திருந்தா நான் கண்டிப்பா அதை செஞ்சிருப்பேன் சிவா. ஆனா இப்போ அவன் ஒரு முழு பைத்தியக்காரன். ஏதாவது சந்தேகம் வந்துருச்சுன்னா என்னோட பேரனை. உங்க பேரன் உயிருக்காக நீங்க கேட்கறது என்னோட உயிரை. ஆனா என் பொண்ணுக்காக நான் வாழ்ந்தே தீரணும். சிவா, அது வந்து அவன் லாரன்ஸ் அவன் பொய் சொல்றான். அவன்தான் அவனை சுட்டான். நான் சொல்றத நம்பு. சத்தியமா அவன்தான் என் கண்ணு முன்னால வச்சு என் பேர குழந்தைய விட்டுடு. வேணுமா? குட்டி வேணுமா? தராம் சாரு. ஆனா எனக்கு உண்மை தெரியணும். என் காதால கேட்கணும். சிவன் குட்டி அந்த சிரிப்பு என்னமோ இருக்குல்ல? இல்ல சாரு, அப்படின்னா நீங்க இந்த பேரை என் கையில வைக்கிறது தப்பல்லே. ஐயோ, தப்பு தப்பு தப்பு, மன்னிச்சுக்கோங்க சார். தப்பு 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 தப்பு. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், உட்காருங்க சார், உட்காருங்க. സാറോടെ പേരക്കുട്ടിയെ ഞാൻ സാർക്ക് തരാം. സാർ ഹാപ്പിയായില്ലേ? സാർ ഹാപ്പിയായി. സാർ ഹാപ്പിയായി, സാർ ഹാപ്പിയായി. ആ പിന്നെ എൻ്റെ കാര്യം പോക്കാം അല്ലേ സാറ്? കുട്ടിയെ കിട്ടിയ സാറ് പിന്നെ പഴയ പോലീസ്കാരനാകും. എന്നെ പിടിച്ചു കൊടുക്കും ഇല്ലേ? இல்ல லாரன்ஸ், நான் செய்ய மாட்டேன். ஒருத்தர்கிட்டையும் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும் சாருக்கு பேப்பரில் படம் வர்றது ரொம்ப பிடிக்கும்னு. சிரிச்சுக்கிட்டு நான் பார்த்துருக்கேன். என்னால் இனி ஜெயிலுக்கு போக முடியாது சார்.
எத்தனை வருஷம் கடந்தேன் தெரியுமா? எங்கன கடந்தேன் தெரியுமா? தெரியுமா? இப்படி 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 இருந்தேன். தம்முருகா, சிகரெட் சிகரெட். கத்திக்கு கத்திக்கு ஒரே கடப்பு, கைகால் கூட அசைவு கிடையாது. இதுக்கு கூட கிடந்துதான் எல்லாமே எல்லாமே. ஒரு நாள் கையனங்கி காலனங்கி மெல்ல மெல்ல எனக்கு மனசிலாய், என்னால முடியும் என்னால முடியும். நான் யாருக்கிட்டையும் ஒன்றும் சொல்லலை. நான் வெயிட் பண்ணேன். கை கால் உடம்பு எல்லாமே நான் பறஞ்சது முழுவதும் கேட்கும் வர நடிச்சு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டான். அப்புறம் எஸ்கேப். எந்தன்னு அறியாமோ சார், இங்க ஒரு நெருப்பு இருக்கு, ஒரு தீ. அது கடணும். அதுக்கு டான் 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 டான். அது யாருங்கிறது எனக்கு தெரியல. சிவன் குட்டி அவன் சிரி அதுல எந்தோ உண்டு. பாக்குறேன், நான் பாக்குறேன். நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம் சார். உங்க பேரை உங்ககிட்ட வந்து சேருவான். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. எல்லாமே பார்த்து பண்ணணும்ல. என்னை வீழ்த்தியது அவனங்கில் அவன் வரும் எல்லாம் எட்டு പറയാൻ ഞാൻ വെറുത്തു. அங்க போன நிறைய புதுப்படலாம் பார்க்கலாம்ல? தெரியலடி. கிறிஸ்டியன் காலேஜ்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. ராஜி, அடுப்புல குழம்பு கொதிக்குதான் பாரு. ஒரு இடத்துல உட்கார கூட விட மாட்டீங்களே. இப்படி சோம்பேறியாவே இரு. நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு போகும்போதுதான் தெரியும். வெளியூர் போறீங்கன்னு சொன்னதுனால காலையில தான் வருவீங்கன்னு நினைச்சேன். லாஸ்ட் பஸ் கிடைச்சது. என்னம்மா கிளம்பலாமா? போயிட்டு வரேன் ஆண்டி. சரிம்மா. வரேன் ராஜி. என்ன அண்ணன் இன்னும் வரலையா? நீ வரும்போது டாக்டர் பார்த்துட்டு வருவேன்னு தான் சொல்லிட்டு போனாரு. காலில் ஏதோ பட்டு செப்டிக் ஆயிருக்கு. எங்க கேக்குறாரு? வயசாயிடுச்சு, கடையை யார்கிட்டயாவது கொடுங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. சரி, கிளம்புறோம். வரேன் ஆண்டி. சரிம்மா. டேய், அன்னைக்கு கவுத்த மாதிரி வண்டியை கவுத்துறாத என்ன? அப்பாட தப்பிச்சேன். ஓகே, சரி, குட் நைட். ஓகே, குட் நைட். பார்த்து திருப்புடா. என்ன சிவண்ண, ரெண்டு பேரும் ராத்திரியில எங்க போயிட்டு வர்றீங்க? தெரிஞ்சு என்ன பண்ண போற? நாளையில இருந்து என் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. நான் தண்ணி அடிச்சுட்டு ரோட்ல பிரச்சனை பண்றேன்னு தானே கம்ப்ளைண்ட். ஆனா ரெண்டு பெக போட்டோன்னு வச்சுங்களேன், ரோடு எது பார் எதுன்னு நம்மளுக்கு ஏதாவது தெரியுமா? நம்ம அமிர்த லிங்கம் தான் சொன்னாரு. அட, நம்ம சீட்டு லிங்கம், ஏண்டா உனக்கு ரெண்டு பெகு போடணும்னா சொந்தமா வீட்டு இருக்குது இல்ல, அதுக்குள்ள உட்காந்து போட வேண்டியதானே. யோசிச்சு பார்த்தோன்னு வைங்களேன், சொன்ன மேட்ரு கரெக்ட் தான். பிரச்சனை நம்மளுக்கும் போலீஸ்காரங்களுக்கும் வராது. வாமா போலாம். அப்புறம் சிவானா, இங்க இருந்து சின்ன சத்தம் எல்லாம் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, ஓகேவா? நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு,
தும்மா கும்மன்னு ஏறது கிக்கு எனக்கு நம்ம சிங்காரி சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு. என்னடா நீ உளற? எங்க போக போற? எங்கேயாவது போயாகணும், தூரமா, அவன் கண்ணுக்கு படாத ஒரு இடத்துக்கு. பேசாம போலீஸுக்கு சொல்லிட்டா என்ன? ஒரு பழைய ஆபீசரே அவனை பார்த்து பயந்துகிட்டு இருக்காரு. போகணும், போயே ஆகணும். இதை இதுவரைக்கும் யார்கிட்டையுமே சொல்லல. வேற யாருக்கும் இது தெரியக்கூடாது. என் பொண்ணு கூட. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இடத்தையும் பேட்டையும் வித்தாகணும். அதை வாங்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருக்காங்களா? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்னென்ன இது? அண்ணா, அதை எடுத்து அந்த ஷெல்ஃப் மேலே வச்சிருக்க. சிவா, ராஜா கிட்ட பேசிட்டு வரேன், நீ இங்கே இரு. மின்னல் முகம் தானோ வானவில் மண்ணில் தூவும் விண்ணின் நீளம் நெஞ்சில் பாயும் நேரமோ அந்த வெண்முகில் வந்து முகம் மறைத்தாலும் தென்றலின் கைகள் துடைப்பதென்ன நீலவானில் மின்னல் முகம் தானோ வானவில். இரவில் காணும் நீலா என்னாலும் நீயே மௌனத்தில் சேதி சொன்னாயே. இரவில் காணும் நீலா என்னாலும் நீயே மௌனத்தில் சேதி சொன்னாயே. உன் வாசல் விட்டு கண்ணகலாதழகே கருவிழி தேடி அலைவேனா சிரித்திருக்கும் விழிகளில் நான் விழுந்தேனே என் மனம் மாறி நீலவானில் இளமின்னல் முகம் தானோ வானவில். నాన్నగారు అదిగో అక్కడ చూడండి, అక్కడనే ఆ చెట్టు దగ్గరనే. బాగుంది కదా? చాలా అందంగా ఉంది. சிவானா, சிவானா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசியாகணும். நீங்க என்ன வீட்டை வைக்க போறீங்களா? இந்த ஊரை விட்டு எங்கேயோ வெளியூர் போக போறீங்க, அப்படித்தானே? அன்னைக்கு ராத்திரி நீங்க எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா எல்லாம் உங்க நாடகமா இருந்தது, சரிதானே? மஞ்சு என்கிட்ட இருந்து பிரிக்கணும், அதுக்காக ஊரை விட்டு போறீங்க. எதுக்கு? என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி தர விருப்பம் இல்லை,
அப்படி ஒரு வார்த்தையை நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தா போதுமே, அவ நிழல கூட நான் நெருங்கி இருக்க மாட்டேன். தேவையில்லாம உங்க வீட்டை வித்து வேற ஊருக்கு போய் அது என்ன பயந்து? உனக்கு பயந்து. உனக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கு. அது உனக்கு சொன்னாலும் புரியாது. சரியா? பயந்து தான் இந்த ஊரை விட்டு போறேன். ஆனா உனக்கு இல்ல, ஒருத்தன் இருக்கான். எங்களுடைய நிம்மதியான வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு எங்கிருந்தோ வந்த ஒருத்தன். எந்த நிமிஷத்திலையும் அவன் இங்க வரலாம். அவனுக்கு தேவை என்னுடைய உயிர். சாகிறதுக்காக நான் கவலைப்படல. நான் போயிட்டா என் பொண்ணு இந்த உலகத்தில் அனாதி ஆயிடுவா. அதனால தான் நான் அவன் கண்ணு கெட்டாத தூரத்துக்கு போறேன். யாரு அது? யாருன்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்றேன். சமயம் வரும்போது இதெல்லாம் உடனே சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனா ஒரு விஷயம் நான் சொல்றேன். நீ எனக்கு இப்போ பழைய முருகன் இல்ல. ஒரு குரல் கொடுத்தா ஓடி வர்றதுக்கு நீ இருக்க. அந்த விசுவாசம், அந்த தைரியம், அதான் எனக்கு நிம்மதி. சரி பாப்போம். இந்தாங்க சிவன். சொன்ன மாதிரி 40,000 கம்மியா இருக்கு. அது நாளைக்கு வீட்டுல கொண்டு வந்து கொடுத்து. சரி. செக் ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. சும்மா ஒரு நம்பிக்கைக்கு. எதுக்குங்க? நம்பிக்கை இல்லைன்னா மனுஷன் எப்படி வாழ முடியும்? ஆமா, சிவா சொல்றதுதான் சரி. ராஜா, என்ன சிவன்? ஒருவேளை நாங்க நாளைக்கே இந்த ஊரை விட்டு போயிடுவோம். மறுபடியும் உன்னை பார்த்து சொல்ல முடியாது. சரி. அப்ப சரி, நாங்க கிளம்பட்டுமா? ஆனா நான் பக்கத்துல ஒரு இடத்துக்கு போயிட்டு உடனே வந்துருவேன். வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 பெக்கு போட்டு வேணா போலாம். என்ன சொல்றீங்க? அதெல்லாம் இப்ப வேண்டாம், அப்புறம் பாத்துக்கலாம். சில முக்கியமான வேலைகள் இருக்கு. நான் கிளம்புறேன். என்னமோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஐயோ, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். ஏதோ ஆக்சிடென்ட் நடந்துருக்கு. ஐயோ, பாத்து தூக்குங்க, ஹெல்ப் பண்ணுங்க, சீக்கிரம். என்னப்பா என்னாச்சு? ஆசிரமத்துல இருந்து பசங்களை ஏத்திட்டு வந்த வண்டிங்க அப்படியே பள்ளத்தாக்குல விழுந்துருச்சு. கடவுளே. டேய் மாறி, பாத்து மெதுவா தூக்குங்க. என்னப்பா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? தூக்குப்பா, தூக்கு. புடி. சீக்கிரம் எடுத்து போங்க. தூக்குங்க, போங்க. மெதுவா சார். எனக்கு தெரியும் என்ன ஓட்டுனா. ஜீப் தானா? ஜீப் தான் சார். எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். ஆசிரம வண்டி அவங்க இடிக்காம இருக்கணும்னு பார்த்தாங்க. அதான் இப்படி ஆயிடுச்சு. சீக்கிரம் தூக்கிட்டு வாங்க. ஐயோ, யாரு பெத்த புள்ளோ தெரியலையே. கடவுளே. யானைய பார்க்கவே பாத்து மெதுவா போங்க. சீக்கிரம். அந்த தண்ணி கொஞ்சம் எடுங்க. யானை எப்ப தண்ணி குடிக்க வரும்? சார் அந்த ஜீப் கிடைச்சிச்சு சார். பம்பர்ல எவிடன்ஸ் இருக்கு. கேரளா வண்டி. சார் நீங்க இங்கே இருங்க. ஏய், அவன மொபைலை தூக்கிட்டு வந்துருவாங்க. போடா. யோ, வண்டி அடியா. சோலமன், ஒரு டீ வாங்கிட்டு வாங்க. சரி சார். என்ன சிவா? அங்க ஆக்சிடென்ட் ஆச்சே அந்த ஜீப்பு, அதை ஓட்டிட்டு வந்த ஆளு அவனை தூக்கி உள்ள போட்டோம். போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஏன் கேக்குற? அவன் மலையாளியா சார்? ஆமா, மலையாளத்தான் தான்.
தேனி பக்கம் எங்கேயோ இருக்கான்னு நினைக்கிறேன். நான் அவனை பார்க்கலாமா சார்? ஏன், எதுக்கு? ஒன்றும் இல்லை, சும்மாதான். போய் பாரு. சாலமன், மூச்சை காட்டுறான் போடுறான் போக்கு. மஞ்சு, அம்மாடி கிளம்பலாம். அம்மாடி, ஜானகனி, அம்மா. சிவா, அண்ணா என்னாச்சு? என்னன்னாச்சு? சிவா, சொல்லுங்க அண்ணா, என்னாச்சு? என்ன நடந்தது? அவன் உட்கார்றதுக்கு சுகமா தான் இருக்கு. என்ன வண்டியில ஏறுறதுக்கும் அப்புறம் இறங்குறது தான் கஷ்டமா இருக்கு. சரி முருகா, பார்க்கலாம். சரிண்ணே. இந்த சுடிதார் உனக்கு ரொம்ப அழகா இருக்குடி. அடடே, நீங்க இன்னும் கிளம்பலையா? இது நல்ல கதையா இருக்கு. ராத்திரி நேரத்துல இந்த குழந்தைய தனியா விட்டுட்டு எப்படி போக முடியும்? சரி சரி, சீக்கிரம் கிளம்பு. வாடி. வரேன்டி. நேராவது. அப்புறம் சீக்கிரமா வந்துருங்க என்ன? கல்யாண வீட்ல எல்லாரும் உங்களை தான் தேடிக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளவு பக்கத்துல இருந்துட்டு லேட்டா வந்தா நல்லா இருக்கும். சரி சரி, சிவா வரட்டும், நீ கிளம்பு. சரி வரேன். நீ உள்ள போமா. ஐயோ, மழை வர மாதிரி இருக்க. என்னங்க, துணியெல்லாம் வெளியில போட்டிருக்கேன், எடுத்து உள்ள போட்டுடுங்க. சரி சரி. சிவன்குட்டி உண்டோ? இல்லையே. குட்டி யாரா? நான் அவரோட பொண்ணு. ஆனோ, என்ன நீ வா. கையை விடு. கேசவ மாமா, கையை விடு. யாரா அது? யாரா? விடுடா. போடா. விடுடா. போடா. விடுடா அவளை. கேக்குறது யாரும் இல்ல நினைச்சியா? விடுடா. கூப்பிடலையா? இல்ல. என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு? நேத்து ராத்திரி கூட திரும்பவும் கூப்பிட்டு இருந்தாரு. பழைய ஃப்ரெண்டு, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு எல்லாம் கூப்பிட்டு இருந்தாரு. அதனாலதான் விடிய காத்தாலேயே நான் அவசர அவசரமா உங்ககிட்ட வந்து சொன்னேன். 8 மணி தானே ஆயிருக்கு, கண்டிப்பா கூப்பிடுவாரு. ஹலோ மஞ்சு. எங்க ஒருத்தர். அம்மாடி. ஹலோ சிவன்குட்டி. லாரன்ஸ், என் பொண்ணு, அவளை ஒன்றும் பண்ணிடாது. எந்த சிவன்குட்டி? உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்தேன். எடுத்துக்கொண்டு போனேன், அவ்வளவுதான். உனக்கு என்ன வேணும்? எனக்கு நின்ன வேணும் சிவன்குட்டி. இனி நீ இங்கே வா.
ஹாஸ்பிட்டல் அண்ணன் எப்படி இருக்காரு? நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஐசியூல தான் இருக்காரு. சுகர் அதிகமாகி தலை சுத்தி கீழே விழும்போது கூரான ஏதோ உடம்புல குத்திடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கிட்ட நீங்க அப்படிதான் சொல்லிருக்கீங்க, உண்மைதானே? உண்மையை சொன்ன மஞ்சுவை பத்தி ஊர்க்காரங்க புது கதைகளை பரப்புவாங்க. அவ எனக்கு திரும்ப கிடைப்பாளா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒரு பைத்தியக்காரன், ஒரு ராட்சசன், அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் என் பொண்ணை கொண்டு போயிருக்கான். அதனாலதான் நான் டாக்டர் கிட்ட அப்படி சொன்னேன். ஹாஸ்பிட்டல்ல நான் சொன்னது போய் தான். அப்படியே சொன்னா போதும் நான் அண்ணங்கிட்டே சொன்னேன். அவர் மயக்கமாகறதுக்கு முன்னாடி அதுக்கு சம்மதிச்சாரு. உன் ஃப்ரெண்டு கூப்பிட்டாரா? ஆ ஆ ஆ ஒரு நிமிஷம் இருங்க. எங்க போறீங்க? அவனை பார்க்க தான் போறேன். என் பொண்ணை காப்பாத்தி ஆகணும். நீங்க தனியா இல்ல, உங்க கூட நானும் இருக்கேன். ஆனா யார் அவன்? எனக்கு அது தெரிஞ்சாகணும். உங்களோட வாழ்க்கைக்குள்ள எப்படி அவன்? நீ பாலத்து கட்டிய நெல்லு, நான் வரேன். அட சிவானா, நீங்களா? இருங்க, நான் பணம் எடுத்துட்டு வரேன். ராஜா, எனக்கு பணம் வேண்டாம். அப்புறம் என்ன மாதிரி சாதாரண ஒருத்தன் வாழ்க்கைக்குள்ள லாரன்ஸ் மாதிரி ஒரு கெட்டவன் வந்தான்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. வாழ்க்கையே சூன்யமாயிடும். தலைமறைவா வாழ்ந்தாகணும். வெளிச்சத்தை பார்த்தா கூட பயந்தாகணும். சொல்றது ரொம்ப சுலபம். ஆனா அனுபவிச்ச எனக்கு தான் ஐயோ, மழை வர மாதிரி இருக்க. என்னங்க, வழியில துணியெல்லாம் காய போட்டிருக்கேன், எடுத்து உள்ள போட்டுருங்க. சரி சரி. அது மாட்டிக்கிச்சு, தூக்க முடியாது. மலையை சுத்தி அப்படி போனோம். இந்த பயணத்தால் எனக்கு எந்த லாபமும் இல்லை. அவனுக்கு வேண்டியது என் உயிர்னா அதை நான் கொடுத்துருவேன். என் பொண்ணை நான் காப்பாற்றி ஆகணும்.
ஆனால் எனக்கு தெரியும், என் வயசு இல்லை உனக்கு, என் மனசும் இல்லை உனக்கு. ஆனால் உன் மனசுக்குள்ள இருக்கிற வெறி உன் கண்ணில் தெரியுது. வேண்டாம் முருகா, உன்னை நான் கூட கூட்டிட்டு வந்தது அதுக்காக இல்லை. சாகிறதுக்கு முன்னாடி என் பொண்ணு தப்பிச்சிட்டாங்கிற உறுதி கிடைக்கணும். அது கிடைச்சா மட்டும்தான் எல்லா உண்மையும் அவங்கிட்ட சொல்லுவேன். நீ தூரமா இருக்கணும். அவனுக்கு முன்னாடி நான் தனியாக தான் போவேன். தனியாக வர சொல்லி தான் அவன் சொல்லியிருக்கான். அவனால் கண்டே பிடிக்க முடியாத ஒரு இடத்துக்கு என் பொண்ணை நீ கூட்டிட்டு போகணும். நீ என்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராம என் பொண்ணை பார்த்துக்கணும். நான் சொன்ன இந்த விஷயத்துக்கெல்லாம் நீ மனப்பூர்வமா சம்மதிச்சா மட்டும் இங்கிருந்து என் கூட நீ வரலாம். இல்லைன்னா நீ வர வேண்டாம். இவ்வளோ நேரம் வண்டியை நீங்கள் தானே ஓட்டினீங்க. இங்கேருந்து இனிமே வண்டியை நான் ஓட்டுறேன். சிறகுகளில்லா பயணம் விதி வழியே, மௌனங்கள் எங்கே கரையும் இதழ் வழியே, இரவோடு தோன்றும் பகலா வெயில் மூட்டும் முகிலா, ஸ்ருதியில்லா புல்லாங்குழலாய் அனல் மீட்டும் மழையா, சிறகுகளில்லா பயணம் விதி வழியே. நீரினில் மிதக்கும் மலரிதழ் நேசம் பேசுகின்ற தருணங்கள், தளிர்களை தோளில் சுமந்தவன் தவிக்கும் ஓர் நிலை வந்ததே, கடலின் மடி பிறந்த சங்குகள் சேற்றினில் விழுந்த சோகங்கள், கடலின் மடி பிறந்த சங்குகள் சேற்றினில் விழுந்த சோகங்கள், சிறகுகளில்லா பயணம் விதி வழியே, மௌனங்கள் எங்கே கரையும் இதழ் வழியே. நான் கிளம்புறேன். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மஞ்சு வருவா, கூட ராஜகோபாலன் சாரோட பேரனும்.
குழந்தைய ராஜகோபாலன் சார்ட்ட ஒப்படைக்கணும். அதுக்கப்புறம் என் பொண்ணை கூட்டிட்டு எங்கேயாவது தூரமாக போயிடு. ஏற்கனவே நான் சொன்னேன்ல, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. വന്നല്ലേ പിന്നെ വരാതെ എങ്ങനെയാ അല്ലേ ശിവൻകുട്ടി? என் பொண்ணுங்க, நான் அவளை பார்க்கணும். பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். எதுக்கு டென்ஷன் சிவன்குட்டி? நின்ற குட்டி நான் வல்ல செய்யுமோ? பாரு 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 பாரு, என் மூஞ்சிய பாரு, நல்லா பாரு. ரொம்ப பாவம் இல்லை சிவன்குட்டி, ரொம்ப பாவம். என் மூஞ்சிய பாரு பாரு, அது சொல்லு. விளையாட்டலாம் வேண்டாம், இப்ப சொல்லு சிவன்குட்டி. எனக்கு இந்த மகளை கொண்டு போகணும்ல? கொண்டு போ கொண்டு போ. அதுக்கு முன்பு உண்மையை சொல்லு சிவன்குட்டி. சத்தியம் பாரா, என் கண்ணை பார்த்து சொல்லு. அன்னைக்கு என்ன சுட்டது நீ தானே? வெடி வச்சிட்டது நீ இல்லே சிவன்குட்டி? நான் சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி என் பொண்ணை நீ விட்டுறணும். என்ன சிவன்குட்டி? வா 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 வா, இங்க வா. உன் குழந்தைய நான் விட்டுறேன், ஆனா அதுக்கு முன்பு சத்தியம் பாராயணும், நீ இல்லை என்ன சுட்டது. பாரு பாரு பாரு, இங்க பாரு. யோசிக்கவே கூடாது. நின்ற மக இருக்கிற இடம் மூச்சே கிட்டாத இடம். லேட் ஆச்சுன்னா ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு உன் சின்ன குழந்தை செத்து போச்சு இல்ல, அந்த மாதிரி. என்ன நம்பு சிவன்குட்டி, சொன்ன நான் விட்டுறேன். சொல் 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 சொல், என் கண்ணை பார்த்து சொல்லு. நான் தான் உன்னை சுட்டது. அது அன்னைக்கு நீ பாலத்து மேல ஓடிக்கிட்டு இருக்கும்போது நான் தான் உன்னை சுட்டேன். அது அது லாரன்ஸ், என் பொண்ணு எங்கன்னு சொல்லு. இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் உண்மை நம்பிட்டல? நம்பிட்டல? என்ன நம்பிட்டல? 12 வருஷம் 12 வருஷம் நான் கடந்து ஒன்னும் எனக்கு மூலப்பட்டாது. இங்க டியூப் இங்க டியூப் இங்க டியூப், அசிங்கமா ஒரு நாய் மாதிரி, நாய் கிடந்த மாதிரி. அப்புறம் எழுந்து பார்த்தா எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. என் சோறையிட சூடு போய், என் செருப்பம் போய், பாரு என் முடியெல்லாம் போச்சு. தாடி தாடி மீசையில நிறைய நோக்கு நோக்கு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. உன்னால உன்னால நம்பிட்டல? நான் சொன்னதை நம்பிட்டல?
നിന്റെ കുട്ടിയെ ഞാൻ വിടുന്നു. നീ വിശ്വസിച്ചോ ശിവൻകുട്ടി? ആ അന്ന് കണ്ണടഞ്ച് പോകുന്നതിന് മുൻപ്, ബോധം പോകുന്നതിന് മുൻപ് ഞാൻ എന്താ കണ്ടതിനറിയാമോ നിനക്ക്? ആരെയെ കണ്ടതിനറിയാമോ നിനക്ക്? മായ. மாயா, அவ எவ்வளவு அழகு தெரியுமா? ரொம்ப அழகு, சுந்தரி, வல்லிய கண்ணு, ചുവന്ന ചുണ്ട്, കവിള് കണ്ടാ കടിച്ചു പറിക്കാൻ പോലെ തോന്നും. ഉടമ്പ പാത്താ ഓ. ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு நேராக அவளை தான் பார்க்க போனேன். வேற ஆளு. சட்டப் சட்டப். நான் பார்க்கும்போது 2 பேரும் கட்டில் கட்டி பிடிச்சி அப்புறம் யோசிச்சேன், எல்லா தப்பையும் அவள் மேலையா? இல்ல, கொல்லம் குறைய கடந்தல்ல, ஒரே கடப்பு. அப்ப அவள் விசாரிச்சு, நீ எழுந்திருக்கல, போய் போய் வேற ஆளோட போய். மீண்டும் யோசனை, யார் மேல தப்பு? ஏன் மேல? ஏன் மேல? கிடந்து போயது ஞானல்ல. அப்போ இங்கிருந்து ஒரு கேள்வி, நீ சும்மா கிடந்ததா? யாரோ நின்னு சுட்ட, அதான் அதான் பெரிய தப்பு. யாரு? யாரு? பார்த்தேன், பேப்பர்ல பார்த்தேன். நம்ம பாலகோபாலன் சார் ஒரே சிரிப்பு. நான் தான் கொம்பன் சுட்ட 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 அப்படின்னு சிரிப்பு. உடனே பாலகோபாலன் சார் பேர நான் தூக்குனேன். இந்த காலில் விழுந்து பாலகோபாலன் சார் கரைஞ்சு, ஞானல்ல லாரன்ஸ், ஞானல்ல, அவன்தான் 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 சிவன்குட்டி, அவன்தான் சுட்டது. இப்போ நீயும் പറഞ്ഞു, என்ன வெடி വെച്ചത് നീയാണെന്ന്. സത്യം പറഞ്ഞു ശിവൻകുട്ടി, സത്യം പറഞ്ഞു. அப்ப நானும் ஒரு சத்தியம் பரட்டேன். நான் நொல பறஞ்சதா சிவன்குட்டி? நின்ற மோளை நான் விட்டு தரல சிவன்குட்டி. இந்த ரேஞ்சில் பார்த்தவும் போனேன். என்ன கண்ணு, என்ன சுண்டு, சுவந்து சுவந்து, கவலை பார்த்தா கடிக்கிற மாதிரி தோணும். உடம்ப பார்த்தா அப்படியே அல்வா மாதிரி உள்ள போய் அப்படியே சிலு 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 சிலுன்னு പേടിക്കണ്ട ശിവൻകുട്ടി, അവളെ ഞാൻ തൊട്ടിട്ടില്ല. എന്താണെന്നറിയാമോ? നീ വരുന്നതിന് മുമ്പ് അവളെ തൊട്ടാ നിന്നോടുള്ള ദേഷ്യം, പക എല്ലാം കുറഞ്ഞു പോകും. அது பாடில்லோ ശിവൻകുട്ടി. നിന്നെ இப்படி சந்திச்சு பேசி கொன்னுட்டு அப்புறம் தான் நான் அவளை தொடுவேன். பின்ன வச்சுக்கலாம். கீப் 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 கீப். என்ன சிவன்குட்டி, சந்தோஷம் அல்லே? என்னோட ஒரு பொண்ணு என்னை விட்டு போனதுக்கு காரணமே நீதான். இப்ப இன்னொரு பொண்ணுக்காக உன் காலை பிடிக்கவும் நான் தயாரா இருக்கேன். என்ன கொன்னுடு, ஆனா என் பொண்ணை தயவு செஞ்சு விட்டுரு. நான் ரொம்ப சாதாரணமானவன், ஒரு தையக்காரன். உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரன் என்னால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா தோள்ல தூக்கி வளர்த்து விரல பிடிச்சி நடப்பழகி அப்படியெல்லாம் வளர்த்த என் பொண்ணை பத்தி, அவளோட கண்ணை பத்தி, அவளோட உடம்ப பத்தி பெத்தாப்ப என்கிட்டயே நீ சொல்றியே. செத்து போன ஏதோ ஒரு பேசியோட இடத்துல என் பொண்ணை வப்பாட்டியா வச்சுப்பேன்னு என்கிட்டயே நீ சொல்றியே. நீ எவ்வளவு பெரிய கும்பனா இருந்தாலும்
நான் உன் நெஞ்ச பொழக்கலனா உண்மையான தமிழனா இருக்க முடியாதரா புறம்போக்கு. பயந்துட்டியா? அடி 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 அடா அடி இங்க அடி இங்க அடி அடா அடியா ஏய் அடி 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 முருகா, என்ன பத்தி கவலைப்படாத. அவனை விடக்கூடாது. இனி அவன் உயிரோட இருக்க கூடாது முருகா. போ போ. யாருடா நீ? எனக்கும் அவனுக்கும் இடையில் நீ யாரு? இவரோட வாழ்க்கைக்குள்ள எங்க இருந்தோ வந்தவண்ணி. அதே மாதிரி உனக்கு கூட தெரியாம உன்னை தேடி வந்தவன் தான். உன்னை அழிக்கிறதுக்கு
முருகா, மஞ்சு இங்கதான் எங்கேயோ இருக்கா. சீக்கிரம் போ, சீக்கிரம். மஞ்சு, சீக்கிரம் சீக்கிரம் போ.